நீங்க பார்க்க வேணாம். இங்க பாருங்க என்ன சொல்றாருங்க, முடிவிலே இப்படியே கீழ்ப்படியாம நீங்க போய் கொண்டிருக்கும் போது ஒரு முடிவு ஒன்று வரும். எல்லாத்துக்கும் ஸ்டார்டிங்னா முடிவு இருக்கும்ல, போனஸ் இருக்குமா இருக்காதா முடிவு? முடிவிலே எண்டு டைம்ல கீழ்ப்படியாம போய் கொண்டிருக்கிற அந்த முடிவிலே இங்க மாம்சமும் சரீரமும் உருவழியும் போதுன்னு போடுக்குது. ஆனா உண்மையான நிலைமை என்னன்னா, நீங்க போய் கொண்டிருக்கிற காரியத்துல பாதையில வரப்போகிற பிரச்சனை விஸ்வரூபமாகும் போது, உங்களுக்கு எதிராக நிற்கிற பிரச்சனைகள் விஸ்வரூபமாகி உங்களால் மேற்கொள்ள முடியாமல் போகிற போது துக்கித்து. எப்ப துக்கித்து? இப்பவே ஒழுங்கா துக்கித்து தேவ சமூகத்தில் அர்ப்பணிச்சா பிரச்சனை இல்லை. ஸ்தோத்திரம். எப்போ? முடிவில் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிட்டு இனிமேல் வாழறதை விட சாவரத்தை மேல் என்ற கண்டிஷனுக்கு போறீங்க பாத்தீங்களா, முடிவில். அப்ப துக்கித்து, ஐயோ போதகத்தை நான் வெறுத்தேனே, கடிந்து கொள்ளுதலை என் மனம் அலட்சியம் பண்ணினதே, என் போதகரின் சொல்லை நான் கேளாமலும் எனக்கு உபதேசம் பண்ணினவர்களுக்கு என் செவியை சாயாமலும் போனேனே, சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் கொஞ்சம் குறைய எல்லா தீமைக்கும் உள்ளானேனே என்று முறையிடுவா. எப்ப? முடிவில். முடிவில் ஏன் போய் முறையிடணும்? முடிவில் போய் என்ன பண்ணுமா, என்ன பண்ணுவாங்களாம்? படிக்கிறீங்களா? படிங்க. ஸ்தோத்திரம். முடிவில் உன் மாம்சமும், படிங்க எல்லாம் சத்தமா, உன் சரீரமும் உருவழியும் போது நீ துக்கித்து, ஐயோ போதகத்தை நான் வெறுத்தேனே. நீங்க தானே அது. கடிந்து கொள்ளுதல் என் மனம் அலட்சியம் பண்ணினதே. யாரையோ சொல்றாங்க, யாரையோ திட்டுறாங்க, எனக்கு என்ன ஆகுது? ஸ்தோத்திரம். ஐயோ என் போதகரின் சொல்லை நான் கேளாமலும் எனக்கு உபதேசம் பண்ணினவர்களுக்கு செவியும் சாயாமலும் போனேனே, சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் கொஞ்சம் குறைய எல்லா தீமையும் உன மேல இருக்குது, உள்ளானேனே என்று அப்படி முறையிடக்கூடாதுன்னு தான் சொல்லி இருக்கிறாங்க. முடிவிலே நீ முறையிடக்கூடாது. இப்ப நல்லா இரு, தேவனோடு அந்த உறவை பலப்படுத்து. ஆமென். ஒவ்வொரு நாள் நேரத்தை ஒதுக்கி தேவ சமூகத்துல ஆண்டவர் கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடு. அப்பதான் இந்த நிலைமை உனக்கு வராது. ஆமென். சொல்ல மாட்டீங்களா சத்தமா? அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இந்த நிலைமைக்குள்ள போகக்கூடாது என்று நம்புகிறவர்கள், விரும்புகிறவர்கள், போன வாரமே சொன்ன, நீங்க கேட்டுட்டு செய்யாம இருக்கிறது சாபனு, இதெல்லாம் உங்களுக்கு அப்ளிகபிள் ஆயிடும். கேட்டுட்டு செய்யவே இல்லை, போன வாரம் கேட்டு போனவங்க செய்யவே இல்லை. அதனால இங்க சொல்லப்படுகிற எல்லாமே கொஞ்சம் குறைய எல்லா தீமையும் உங்களுக்கு வரும். அதான் பேரு சாபம். ஆமென். 52 வசனங்கள் எழுதப்பட்டிருக்கிற உபாகமம் 28:16 68 வரலாம் எழுதப்பட்டிருக்கிற எல்லாமே வரும். யாருக்கு? கேட்டுட்டு செய்யாதவங்களுக்கு.